வணக்கம், நான் பூமதி கோபாலகிருஷ்ணன். வெல்கம் டு பூமாஸ் ஃபெதர்ஸ். இன்றைக்கி நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச ரொம்ப சுவையான பாசிப்பருப்பு வறுவல். முக்கியமாக சொல்லணுன்னா குழந்தைங்களுக்குலாம் இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நம்ம நார்மலாகவே இது கடைகளில் தான் அந்த பாக்கெட்டில் அடைச்சது வாங்கி சாப்பிட்ருப்போம். ஆனால் ரொம்ப எளிமையான முறையில் வீட்டிலையேவும் நம்ம இந்த மூங் டால் ஃப்ரையை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு கப் பாசிப்பருப்பை எடுத்து தண்ணியில் நல்லா அலசிட்டு ஊற வச்சுருக்கேன். இது ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊறிருக்கு. உங்களுக்கு இது உடனே ரெடி பண்ணணும் அப்படி விரும்புனீங்கன்னா நீங்கள் இதில் சுடு தண்ணி நல்லா கொதிக்க காய்ச்சி ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா இதே அளவுக்கு இது நல்லா ஊறியிருக்கும். நல்லா ஸ்மூத்தாக அது ஊறினதுனால இந்த மணிக்க பண்ணுறப்போ அது நல்லா 2-3 உடையும். இந்த அளவுக்கு இருக்கணும். இனி இந்த ஊறின பாசிப்பருப்பை தண்ணியெல்லாம் இருத்துட்டு ஃபேனுக்கு கீழே சுத்தமான துணியில் இதை ஸ்ப்ரெட் பண்ணி அப்படியே காய வச்சுடுங்க. இது ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் இது இப்படியே இருக்கட்டும். அரை மணி நேரம் கழித்து வந்து பார்க்குறப்போ இந்த மாதிரி நல்லா காஞ்சிருக்கும். சுத்தமாக ஈரத்தன்மையே இல்லாமல் போயிடக்கூடாது, லேசாக இருக்கணும். அதாவது கையில் ஒட்டக்கூடாது, அந்த அளவுக்கு இருக்கணும். நீங்கள் ரொம்ப தண்ணியாக இருக்கிறப்ப அதை பொரிக்க யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அது மேலே வந்து தெறிக்கும். ஸோ பருப்பு உள்ளே வந்து அந்த ஈரப்பதம் வந்து இருக்கணும். வெளிப்புற பகுதி நல்லா காஞ்சிருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. பாசிப்பருப்பு ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கிறதுனால நம்மளால் அதை எண்ணெயில் போட்டு பொரிச்சதுக்கு அப்புறமா எடுக்க முடியாது இல்லையா? அதனால் இந்த மாதிரி ஸ்டீல் ஃபில்டரில் போட்டு நம்ம அதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்ம வீட்டில் காய்கறி ஃபில்டர் பண்ணுறதுக்கு கூடயும் கொலாண்டர் அந்த மாதிரி வச்சுருப்போம், அதை கூடயும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த கண்ணு மட்டும் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா மீடியம் ஃப்ளேம் போட்டுட்டு நம்ம இதை பொரிக்க ஆரம்பிக்கலாம். இப்போ கொஞ்சமாக பாசிப்பருப்பை எடுத்து நம்ம இந்த ஃபில்டரில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த மணிக்கு நல்லா நுரையா பொங்கி வரும். இது நல்லா அடங்கினதுக்கு அப்புறமா நம்ம இதை எடுத்துடலாம். நம்ம அப்பப்போ நடுவில் கலந்து கொடுத்துட்டே இருக்கணும், இல்லைன்னா நம்மளுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் கரிஞ்சு போன மணிக்கு ஆகிடும். அதனால் இப்படி கலந்து கொடுத்துட்டே இருந்தோன்னா நம்ம கடையிலெல்லாம் வாங்குவோம் இல்லையா, நல்லா மஞ்சள் கலரில், அதே போல் ரொம்ப அருமையாக கிடைக்கும். இப்போ பபிள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கிருச்சு பாருங்க. இந்த டைமில் எடுத்து பார்க்குறப்போ இது நல்லா கிறிஸ்பியாக பார்த்தீங்கன்னா நல்லா சத்தம் வரும். இந்த அளவுக்கு வந்துடுச்சு. கலரும் கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இதை அப்படியே நம்ம டிஷ்யூ பேப்பர் வச்சுருக்க ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இதே மாதிரியே நான் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரித்து எடுத்துக்கிட்டேன். இப்போ மொத்தம் இவ்வளோ கிடச்சிருக்கு. இப்போ இது மேலே வந்து லேசாக அந்த எண்ணெயெல்லாம் இருக்க தான் செய்யும். நம்ம மறுபடியும் ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு இதை நல்லா தொடச்சி எடுத்துக்கணும். இப்போ இதை நல்லா தொடச்சி எடுத்தாச்சு. இனி கடைகளில் வந்து இதில் உப்பு மட்டும்தான் சேர்ப்பாங்க. நான் இன்றைக்கி ஒரு பிஞ்ச் மட்டும் காரப்பொடியும் சேர்த்துக்க போகிறேன். இதை நம்ம சேர்க்குறது மூலமாக இதோட ஃப்ளேவர் வந்துட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து அதை காரமாக சாப்பிடவே பிடிக்கும். அப்படி இருக்கவங்க இதில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வரைக்குமே நீங்கள் காரப்பொடி சேர்த்துக்கலாம். இந்த 1 கப் பாசிப்பருப்புக்கு 2 பிஞ்ச் உப்பே எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. ஸோ உப்புமே இதுக்கு ரொம்ப எடுக்காது, அதனால் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. விருப்பப்பட்டால் நீங்கள் நிறைய கூட ரெடி பண்ணி இதை ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாம். நம்மளுக்கு அப்படியே கடைகளில் வாங்கி சாப்பிட்றது போலே இதோட சுவை இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பூமாஸ் ஃபெதர்ஸோட எப்போதும் கனெக்டடாகவே இருங்க. அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் வர்ற அந்த பெல்லை ஆளை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களோட ஒவ்வொரு லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸும் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப என்கரேஜிங்காக இருக்கும். தேங்க்யூ.